பாசறை. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரின் திரை வாழ்க்கை இறங்கு முகத்தில் சென்றபோது தானே தயாரிப்பாளர், இயக்குநராக மாறி நாடோடி மன்னன் என்ற படத்தை எடுத்து பெரிய வெற்றியை கண்டார். சினிமாவில் தனது படங்கள் தொடர்பான முடிவுகளை தானே எடுக்கும் வல்லமையுடன் வலம் வந்த எம்ஜிஆர், அதேபோல தனது படங்களில் பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் எம்ஜிஆர், தத்துவ பாடல்கள் மற்றும் மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் அமையும் வகையில் பாடல்களை ஏற்ற சொல்வது வழக்கம். அந்த வகையில் தொடக்கத்தில் கண்ணதாசன் எம்ஜிஆருக்கு தத்துவ பாடல்களை எழுதி கொடுத்து வந்தபோது ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்தனர். இதன் பிறகு வாலி என்ட்ரியாகி எம்ஜிஆருக்கு ஹிட் பாடல்களை கொடுத்தார். வாலி எம்ஜிஆர் கூட்டணியில் வெளியான பல பாடல்கள் என்றும் காலம் கடந்து போற்றப்படும் நிலையில் எம்ஜிஆர் பிறந்த நாள், இறந்த நாள் உள்ளிட்ட எம்ஜிஆர் தொடர்பான அனைத்து நிகழ்வுகளுக்கு வாலியின் பாடல்கள் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வாலி இப்படி எம்ஜிஆருக்கு பாடல் எழுத காரணம் என்ன என்றால், ஒரு பாடல் எம்ஜிஆருக்கு பிடித்துவிட்டது, அதில் இருக்கும் கருத்துக்கள் மக்களுக்கு தேவையானது என்றால் பாடலில் வரிகளை மாற்ற அனுமதிக்க மாட்டார். அந்த வரிகளுக்கு ஏற்றபடி இசையமைக்க வேண்டும் என்று இசையமைப்பாளரிடம் சொல்லிவிடுவார். அப்படி இசையமைக்க முடியவில்லை, வரிகளை தான் மாற்ற வேண்டும் என்று சொன்னாலும் கூட இசையமைப்பாளரை மாற்றிவிட்டு வேறொரு இசையமைப்பாளரை கமிட் செய்வாரே தவிர பாடல்களின் வரிகளை மாற்ற அனுமதிக்க மாட்டார். கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற பாடலில் சில வரிகள் டியூனில் உட்காரவில்லை, மாற்றிவிடலாம் என்று இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் சொல்ல, அந்த படத்தின் வசனகர்த்தா சக்தி கிருஷ்ணசுவாமி சின்னவர் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.